نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا انك تعلم ما نخفي وما نعلن وما يخفى على الله من شيء في الارض ولا في السماء صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின், எங்கள் இறைவா, நாங்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் நீயே அறிவாய். வமா யஹ்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, வானம் பூமியில் உள்ள எப்பொருளும் அல்லாஹ்விற்கு மறைவாக இல்லை என்கின்ற துவாவை நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நன்மையான காரியங்களிலும் இறையச்சத்தினுடைய விஷயத்திலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு நன்மையான காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த நன்மையான காரியங்கள்ல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சுக்குங்க. அதே போன்று இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். இந்த குணம் இருக்குது, இது உள்ளம் சார்ந்த விஷயம். யாருடைய உள்ளத்துல நல்ல எண்ணங்கள், யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வினுடைய அந்த இறையச்சம் இருக்குதோ, யாருடைய உள்ளம் சரியானதாக இருக்குதோ, யாருடைய உள்ளத்துல பாவங்களை விட்டு யாருடைய உள்ளம் பாதுகாப்பு பெற்றிருக்குதோ, அவங்கனாலதான் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியும். ஒரு நல்ல காரியம் ஒண்ணு நடக்குது, ஒரு நன்மையான காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த நன்மையான அந்த நற்காரியங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது ஆக சிறந்த செயலாக இந்த ஹதீஸிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இறையச்சத்தில் உதவி செய்து கொள்ளுங்கள். எப்படி பொருளாதாரத்துல உதவி செய்து கொள்றோமோ, பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுன்னு சொன்னா எப்படி ஒருவர் இன்னொருத்தருக்கு கொடுத்து உதவி செய்து கொள்கிறோமோ, அதே போன்று இறையச்சத்தினுடைய விஷயத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய உறவுகளிடத்துல, நம்முடைய உடன் பிறந்தவர்கள் இடத்துல, கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல, பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்துல இறையச்சத்தினுடைய விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவக்கூடியவராக இருக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வினுடைய பயத்தை பற்றியும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்குள் உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, ஒருவன் தன் சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடிய காலம் எல்லாம், ஒருவர் தன் சகோதரருக்கு ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், அவர் உதவி செய்யக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நாம சாதாரணமாக நம்ம கூட இருக்கிறவங்க அல்லது நம்முடைய உறவுக்காரர்கள், நமக்கு தெரிந்தவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யறோம். அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது உணவு ரீதியாக இருக்கலாம், அல்லது அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு அதாவது உடல் ரீதியான உழைப்பாக இருக்கலாம். இப்படி எந்த உதவியை செஞ்சாலும் ஒருவன் தன் சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த காலம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவியை இவர் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருக்கிறான் என்பதாக சொல்றாங்க. ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவிக்கு பகரமாக அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப என்ன, இவருக்கு ஏதாவது ஒரு தேவை வரும்போது, நெருக்கடி வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சிரமங்கள் வரும்பொழுது இவர் ஒரு சகோதரனுக்கு உதவி அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் இவருக்கு உதவி செஞ்சுவான். அப்ப அல்லாஹ்வினுடைய உதவி எனக்கு வேணும் என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் உங்களை போன்ற சக மனிதர்களுக்கு, உங்களுடைய சகோதரனுக்கு உதவக்கூடியவர்களாக நாம் மாறினால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸ் வாயிலாக பார்க்கிறோம். அடுத்து, ஒரு நல்ல காரியத்திற்கு நாம் வழிகாட்டக்கூடியவராக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் நற்காரியத்திற்கு வழிகாட்டுகின்றாரோ அவருக்கு அதனை செய்தவர்களுடைய அந்த நற்கூலியை அல்லாஹ் வழங்குகின்றான். ஒரு நன்மையான காரியத்தின் பக்கம் ஒருத்தருக்கு நம்ம ஒரு வழிகாட்டிட்டோம். உதாரணமா, ஒருத்தர் தொழுகையே இல்லை, அவர் கொண்டு வந்து தொலை வச்சுட்டோம். ஒருத்தர்கிட்ட நிறைய பொருளாதாரம், பணம் நல்லா சேர்த்து வச்சிருக்கிறாரு, ஆனா
அவருக்கு மார்க்கத்தினுடைய கடமைகள் தெரியல. அப்ப அவர்கிட்ட போய் உங்கள்ட்ட பொருளாதாரம் நிறைய இருக்குது, நீங்க ஒரு ஹஜ்ஜு செய்யுங்க, நீங்க ஒரு உம்ரா செய்யுங்க, நீங்க குர்பானி கொடுக்கணும் என்பதாக இந்த நன்மையான காரியத்துக்கு பக்கம் என்ன செய்யறது, அவரை நாம தூண்டி விடுறது. நன்மையான காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதல். இந்த மாதிரி வழிகாட்டிட்டா அவர் தொழுதாலும் அந்த தொழுபவருக்கு என்ன நன்மையோ அல்லாஹ் அதை அவரை தொழுக வைத்தவருக்கு அல்லாஹ் கொடுக்கும். அவர் ஹஜ்ஜு செஞ்சுட்டாருன்னா அவர் ஹஜ்ஜு செஞ்சதுக்கு என்ன நன்மையோ அவரை வழிகாட்டியவருக்கு அல்லாஹ் அந்த நன்மையை கொடுத்துறான். இதனால அவருக்கு எந்த விதமான கூலியும் குறைக்கப்படாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒருவருக்கு நல்வழி காட்டுவது உள்ளம் சார்ந்தது. அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலி, யா அல்லாஹ் நாங்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் நீ அறிவாய். அப்ப நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எதையுமே அல்லாஹ் மறைக்க முடியாது. உள்ளங்கள் சரியானதாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா நிலையிலும் தன்னுடைய உதவியை வழங்குவான். அப்பதான் செயல்களும் சரியானதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃலல், அல்லாஹ்வுடைய தூதரே செயல்களிலேயே சிறந்தது எது என்பதாக கேட்கப்பட்டது. ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வதுதான் செயல்களிலே சிறந்தது என்பதாக சொன்னாங்க. மீறி கேட்கப்பட்டது, செயல்களில் சிறந்தது எது என்பதாக திரும்ப கேட்கப்பட்டது, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவது என்பதாக சொன்னாங்க. மேலும் கேட்கப்பட்டது சிறந்தது எது என்பதாக மீண்டும் கேட்கப்பட்டது, ஹஜ்ஜுன் மப்ரூருன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி செய்வது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இப்போ ஹாஜிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, காபாவுல ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த ஹஜ்ஜிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை தான் அல்லாஹ் விரும்புற, அதுதான் சிறந்தது என்பதாக சொன்னார். அப்ப அந்த ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஹஜ்ஜினா என்ன அப்படின்னு சொன்னா, நிதானமாக ஆரோக்கியமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. அல்லாஹ் அந்த நசீபை நமக்கும் இங்கிருந்து ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி சென்றிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஏன்னு சொன்னா யாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று யாருக்கு தெரியாது, யாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்குவான்னு தெரியாது. ஆனால் எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கும் அல்லாஹ் அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுடைய அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் பரிபூரணமாக அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில உறுதியாக இருப்பதை முதல்ல சொன்னாங்க. ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, நம்ம அல்லாஹ் மேல என்ன நம்பிக்கை கொண்டிருக்கோமோ அதுல உறுதியா இருக்கணும். எனக்கு எல்லாமே என்னுடைய ரப்பு தான் என்கின்ற அந்த உறுதி நம்ம இடத்துல இருந்தா தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இரண்டாவது, அல்லாஹ்விற்காக வேண்டி அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், போர் புரிவது, தியாகம் செய்வது, எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ்விற்காண்டி தியாகம் செய்வது. ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகனே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விற்காக தியாகம் செய்ய வந்தாங்க. அதைத்தான் நம்ம பக்ரீத்தாக அதனுடைய நினைவை நாம பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவது, அல்லாஹ்விற்காக வேண்டி ஆவலோடும் ஆசையோடும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். ஒன்னு ஆவல் இருக்கணும், இன்னொன்னு ஆசை இருக்கணும். ஏனோதானோ என்பதாக செல்லக்கூடிய ஹஜ்ஜில எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்பானி பொழுது குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். இந்த குர்பானி பிராணிகள் வாங்குறதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அது ஆரோக்கியமானதாக இருக்கணும். நீங்க குர்பானி பிராணி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த குர்பானினுடைய பிராணி ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் ஷர்த். அதுல கொம்பு உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பிராணி, ஊனமாக இருப்பது அல்லது வெளியில் தெரியக்கூடிய அந்த குறைகள் உள்ள அந்த பிராணிகளை எந்த நிலையிலையும் வாங்குவது கூடாது. கொம்பு உடைஞ்சிருக்க கூடாது, ஊனமா இருக்கக்கூடாது, அந்த பிராணியில அதனுடைய குறை வெளியில தெரியக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், காது அறுபட்டு தொங்கும், அல்லது உடல்ல ஏதாவது நோய், ஏதாவது புண்ணு ஏதாவது இருக்கும், அது வெளியில தெரியுது, அது ஒச்சமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது வாங்குவது கூடாது. ஆரோக்கியத்தை மட்டும்தான் இஸ்லாம் அனுமதிக்குது. ஒரு குர்பானினுடைய பிராணியில முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அது ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ அந்த நல்ல ஆரோக்கியமா இருக்குது, ஆனா அதுக்கு கொம்பு இல்லை, நல்லா பாக்குற ஒரு வருஷத்தினுடைய ஆடு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, ஆனா அதுக்கு கொம்பு இல்லை. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா,
கொம்பு இல்லைங்கிற காரணத்துக்காக வேண்டி அந்த ஆடை வாங்காம வந்துடக்கூடாது. சில ஆடுகளுக்கு கொம்பு வளர்ச்சி இருக்கும், சில ஆடுகளுக்கு கொம்பு வளராம இருக்கும். அது பிரச்சனை, கொம்பு அங்க பிரச்சனை இல்லை. கொம்பு வளர்ந்து உடைந்து இருந்தால் அல்லது கொம்பு வளர்ந்து அது உடைந்து இருந்தா தான் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும். கொம்பு உடைந்திருப்பது அதன் மூலமாக என்ன செஞ்சிருக்கோம், அதுக்கு புண் ஏதாவது வந்திருக்கும், அதனாலதான் அதை நம்ம வாங்க வேணாம் என்பதாக சொல்லப்படுது. ஆனா கொம்பே இல்லை, ஆனா ஆடு ஒரு வருடத்தினுடைய ஆடாக இருக்குது, நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு சொன்னா தாராளமாக அந்த பிராணியை என்ன செய்யலாம், நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ஆடை பார்க்கிறோம், 6 மாதம் தான் ஆகுது, அதான் நல்லா பார்க்கிறதுக்கு ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் ஒரு வருடத்தினுடைய ஆடை போன்று அது தெரியுது. ஆனா அது 6 மாசம் தான் ஆகுது, பார்க்கறதுக்கு ஒரு வருஷத்தினுடைய குட்டியா தெரியுது அப்படின்னு சொன்னா தாராளமாக அதை வாங்கலாம். இப்ப இந்த குர்பானி பிராணில நாம கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குர்பானி பிராணி ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்து அது ஆரோக்கியம் உள்ளதாக இருந்தால் அந்த பிராணியை குர்பானிக்கு வாங்குவது ஆக சிறந்தது. அதை தாராளமாக குர்பானி கொடுக்கலாம் என்பதாக நாம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. வாஹிந்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.